உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. தேசபந்து தென்னகோனை மீண்டும் பொலிஸ் மா அதிபர் பதவியில் அமர்த்துமாறு கோரி அகலகட சிறிசுமண தேரர் முக்கியஸ்தர்கள் குழுவொன்று கொழும்பில் இன்று பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி கோட்டை புகையிரத நிலையத்திற்கு அருகாமையில் ஆரம்பமாகி கோட்டை போதி வரை சென்றதுடன் இந்த பாத யாத்திரையில் வெளிநாட்டு தேரர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த குழுவினர் போதி கோட்டைக்கு அருகில் சென்று சமயச் சடங்குகளை நடாத்தியதுடன் பொலிஸ் மா அதிபருக்கு அவர் பதவிக்காலத்தில் பணியாற்றுவதற்கு உச்சநீதிமன்றம் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என தெரிவித்திருந்தனர். அத்துடன் போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்புக்காக பொலிஸ் மா அதிபரினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்திற்கு எதிராக தற்போது பல்வேறு தடைகள் விதிக்கப்படுவதாக அங்கு கூடியிருந்த தலைவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். மேலும் தேசபந்து தென்னகோன் பொலிஸ் மா அதிபராக பணியாற்றுவதை தடுத்து உயர் நீதிமன்றம் ஜூலை 24 அன்று இடைக்கால தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனுராதபுரம் மாவட்ட குழு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த குழு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் முன்னிறுத்தப்படும் வேட்பாளருக்கு பதிலாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறது. இதன்படி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுராதபுரம் மாவட்ட தேர்தல் நடவடிக்கை எதிர்காலத்தில் அமல்படுத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் MS சந்திரசேன தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் பாடசாலை மாணவர்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் 5 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்தனர். உயர்தரத்தில் கல்வி கற்கும் டியூஷன் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த மோதல் தொடர்பில் 6 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1.5 மில்லியன் லிட்டர் எரிபொருள் சட்டவிரோதமாக கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டி ஈரானிய புரட்சிகர காவல்படையினர் எரிபொருள் தாங்கி ஒன்றை கைப்பற்றியுள்ளனர். கடந்த திங்கட்கிழமை அவர்கள் அந்த கப்பலை பாரசீக வளைகுடாவில் தங்கள் காவலில் எடுத்துக் கொண்டனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான டோகோவின் கொடியின் கீழ் எரிபொருளை ஏற்றிச் சென்ற கப்பல் கைப்பற்றப்பட்டுள்ளது. கப்பலில் இருந்து 12 பேர் கொண்ட ஊழியர்களில் இலங்கையர்களும் இருப்பதாக வெளிநாட்டு ஊடக தகவல்கள் தெரிவித்துள்ளன. கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிண்ணியா அல் ஆசா ஆண்கள் பாடசாலையின் கட்டிடத்தின் கூரையில் இருந்த குளவிக்கூட்டின் ஒரு பகுதி இன்று காலை உடைந்து விழுந்ததில் மாணவர்கள் குழு ஒன்று குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர். 10 முதல் 15 வயதிற்குட்பட்ட சுமார் 42 மாணவர்கள் இதன்போது காயமடைந்துள்ளனர். காயமடைந்த சிறுவர்கள் கிண்ணியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் புதிய அடுக்குமாடி கட்டடத்தை நிர்மாணிக்கும் போது ஏற்பட்ட விபத்து காரணமாக குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் தங்கியிருந்த மருத்துவ விடுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். புதிய அடுக்குமாடி கட்டடத்திற்கு இயந்திரம் ஒன்றின் ஊடாக கான்கிரீட் இட சென்றபோது கட்டுமான கட்டிடத்தை அண்டிய குழந்தைகள் விடுதியின் மீது உள்ள கூரை மீது கான்கிரீட் கலவை தட்டொன்று வீழ்ந்து குழந்தை மருத்துவ விடுதியின் கூரை இடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது மருத்துவ விடுதியில் இருந்த குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் சிலர் மீது கான்கிரீட் கலவை வீழ்ந்துள்ளது. இன்று காலை இடம்பெற்ற இந்த விபத்து காரணமாக 3 தாய்மார்கள் மற்றும் 3 சிசுக்கள் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். விபத்து காரணமாக மருத்துவ விடுதியில் உள்ள அனைத்து குழந்தைகள் மற்றும் தாய்மார்கள் தற்போது வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். எந்தவித பாதுகாப்பு நடவடிக்கைகளுமின்றி கட்டடப் பணிகள் இடம்பெற்று வருவதாக அங்கு சென்ற ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய பணிப்பாளரிடம் கேட்டபோது எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் கேரளாவில் இடம்பெற்ற மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 50ஆக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. கேரளாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்ற நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 2 மணியளவில் ஜூரல் மலை பகுதியில் பாரிய நிலச்சரிவு ஏற்பட்டதை தொடர்ந்து 4:30 மணிக்கு மற்றொரு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. அடுத்தடுத்து நேர்ந்த நிலச்சரிவினால் வெள்ளேரி மலை மேம்பாடி
வைத்திரி உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் பாலம் ஒன்றும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இஸ்ரேல் மற்றும் காசா இடையேயான போர் கடந்த 9 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து வரும் நிலையில் இஸ்ரேல் நடாத்திய ராணுவ தாக்குதலில் இதுவரை 38,000க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மத்திய காசாவின் டைட்டெல் பால பகுதியில் உள்ள பாடசாலையில் இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணை தாக்குதல் நடாத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் என மொத்தம் 30 பேர் பலியாகியுள்ளார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலிய படைகள் டிராஃபா நகரின் மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளை நோக்கி முன்னேறும் போது இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. அமெரிக்காவுடன் கத்தார், எகிப்து உள்ளிட்ட நாடுகளின் முன்முயற்சியின் மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேல் கமாஸ் போர் நிறுத்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி முகத்தில் உள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்கா சென்றுள்ள போது இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.